இன்னைக்கு வந்து நான் பல்லாவரம் சந்தையில என்னென்ன வாங்குனேன்றது தான் பார்க்க போறோம். அங்க வந்து எப்பயுமே ரொம்ப சீப்பா கிடைக்கும் செடி. அ இப்ப அங்கேயுமே ப்ரைஸ் அதிகமாயிடுச்சு. ஆனா, இங்க அளவு அங்க கிடையாது. இங்க வடபழனி சைடெல்லாம் ரொம்ப 200, 100க்கு மேல தான் பிளான்ட் இருக்கும். சின்ன சின்ன பிளான்ட்டா தான் இருக்கும். ஆனா 100க்கு மேல இருக்கும். இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்ல வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லயே இருந்துச்சு. மண்ணுமே இதில நெறைய இருந்துச்சு. இந்த பிளான்ட் வந்து ₹50 தான். இதுக்கு பக்கத்தில இருக்கிறதும் அதே சைஸ் தான். நான் கட் பண்ணிட்டேன். அதுவும் ₹50. அதுக்கப்புறம் இந்த மாரி நாத்தா வித்துட்ருந்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நானு வச்சு பார்த்துருக்கேன். ஓரளவு வந்துரும். சிலது வரும். ஆனா சிலது வராது. அவங்க 3 செடி வந்து ₹100க்கு விப்பாங்க. அதில நான் இந்த 2 சாமந்தி, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இந்த டெய்லியா பூவன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு வாங்குனேன். ஒண்ணும் இல்ல. இதில 5 இருக்கும். ஒரு கட்டு கீரை கட்டு மாரி அவங்க வச்சிருப்பாங்க. அது நாங்க வச்சிருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. சரின்னு தான் வாங்கிட்டேன். சரி நான் வந்து ரொம்ப லேட்டா தான் போனேன். நைட்டு ஒரு 7:00 அந்த மாரி தான் போனதுனால, இப்படி தான் எனக்கு இருந்துச்சு. கலர்ஸ் அவ்வளவா என்னால எடுக்க முடியல. இது வந்து என்னன்னா, நான் வந்து ஆன்லைன்ல வாங்குன செடி. இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது வந்து 40 செடி வந்து ₹100க்கு போட்டிருந்தாங்கல்ல, அந்த இதுதான். அது வந்து ரொம்ப இப்போ டிமாண்ட்ல போயிட்டுருந்துச்சு. டக்கு டக்குன்னு அவங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிட்டுருந்தது. சரி நான் வாங்கி பார்க்கலாம். ரிவ்யூவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு 6 கலர் வந்திருந்தது. பேக்கெட்ல வந்து கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு வளர்ந்து வரப்ப தான் தெரியும். எல்லா கலருமே வச்சிருக்காங்களான்னு. இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா தான் வந்தது. பிரிக்கிறப்பயே இவ்ளோ க்ரீனிஷா இருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருந்தது. ரொம்ப ஆர்வமா இருந்தது. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 2 டேஸ்லயே அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. இதுதான். எவ்வளோ சூப்பரா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு பாருங்க. ஆனா ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. இது வந்து நாத்து மாரி தான் குடுப்பாங்க. குட்டி குட்டியா தான் இருக்கும். நான் வந்து இது வருமா அப்படின்ட்டு தான் நெனச்சிட்டுருந்தேன். அன்பாக்ஸ் பண்ணுறப்போ இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்டுன்னா, வேரு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. ஆனா சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு. வளருமா என்னன்னு டவுட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நாட்டு வெரைட்டி தான் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஆல்ரெடி அவங்ககிட்ட நாட்டு வெரைட்டி தான் அவங்க சேல் பண்ற மாரி தான் சொன்னாங்க. அதனால நான் அவங்கட்ட வாங்குனேன். ஏன்னா, இந்த மாரி நாட்டு வெரைட்டி வந்து இப்ப கிடைக்கிறதே கிடையாது. எல்லாமே இப்ப ஹைப்ரிட்னால நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது காஞ்சு போயிடும் ஒரு 2, 3 டேஸ்ல. நாட்டு வெரைட்டி மட்டும் தான் நம்ம இந்த மாரி கட்டிங்ஸ்ல வளர்க்க முடியும். அதனால தான் சரி கிடைக்கிறப்போ எல்லா கலர்ஸுமே கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டேன் நானு. இது ஒரு செடியே எப்படியும் ₹100க்கு விப்பாங்க இங்க. அதுவும் நாட்டு செடியா இருக்காது. ஹைப்ரிட் தான் இருக்கும். ஒரு கலர்ஸ்லயுமே ஒரு 10 செடி கிட்ட இருந்துச்சு. 10னா எல்லாத்துலயுமே 10 இல்ல. ஒரு 7, 8 அப்படி இருந்துச்சு. ஓகே தான் எனக்கு இந்த ப்ரைஸுக்கு. நம்ம நாட்டு வெரைட்டின்றதுனால கம்மியா இருந்தா கூட ஓகே தான். நம்ம திருப்பியும் கட்டிங்ஸ்ல கூட இது வளர்த்துக்கலாம். வந்தோனே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு நான் சின்னதில வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் மாத்திருவேன். வெயில்ல தான் நான் வச்சேன். மதியம் தான் ஒரு 2:00 அப்படி தான் வச்சேன். வச்சுட்டு உடனே தண்ணி ஊத்தி விட்டேன். அடுத்த நாள் பார்க்குறப்போ நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இப்போ வரையுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது வந்து லேட்டா பண்ணுறேன். இப்போ வந்து அது செம்மையா வளர்ந்துருக்கு. அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் காட்டுறேன். நான் வந்து பூ வரதுக்காக அத வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி எல்லா கலர்ஸும் வந்தா ஒண்ணா நம்ம காட்டலான்னு சொல்லி. ஆன்லைன்ல நான் இது வாங்கிட்டேன். அப்புறம் ஏன் சந்தையில வாங்குனேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருந்தது. ஆன்லைன்ல வர்றது வருமா? வராதான்னு சொல்லி. அதனால கம்மி ப்ரைஸ் தானே 3 செடி ₹100க்கு கிடைக்கிறது வந்து சந்தையில மட்டும் தான் அந்த மாரி கிடைக்கும். சரின்ட்டு தான் போறப்பவே நம்ம வாங்கிர்லாம். திருப்பியும் போக முடியாது அப்படின்ட்டு இருக்கிறப்போ நான் வாங்கிட்டேன்.
அதிகமா நான் ரோஜா செடியெல்லாம் சந்தையில தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா, இங்கே வந்து நான் ப்ரைஸ் குடுத்து வாங்குனாலுமே அது ஒர்த்தே இல்ல. காஞ்சு போயிடுது. ரோஸ்லாம் குட்டி குட்டியா ஆயிடுது. சந்தையில நான் வாங்குன செடி மட்டும் தான் சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. இதுலலாம் நான் விதை போட்டு விட்டுருந்தேன். கத்தரி விதை போட்டிருந்தேன். அது வளர்ந்துருக்கு. அப்புறம் கொத்தமல்லி எல்லாமே சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. இதுலயுமே நானு ஒரு அது என்னது கத்திரிக்காய் போட்டு விட்டுருந்தேன். கத்திரிக்காய் வந்து வீட்லயே அலசுவேன்ல, அந்த டைம் கிடைக்கிற விதையெல்லாம் மொத்தமா இதில போட்டு வச்சிருந்தேன். அதுதான் இது. அது அடியில இருக்கு. மேல மண்ணு போட்டு வச்சிருக்கேன். அது வளருமான்னு தெரியல. ஏன்னா வீட்லயே அது இருந்தது வேற. இது வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் நாட்டு தக்காளி விதை. அதுவுமே வீட்ல அழுகி போன தக்காளி இருக்கும்ல, அத பெசஞ்சு அப்படியே விட்டு மண்ணு போட்டு மூடி வச்சிருந்தேன். அது நெறைய செடி வந்துருச்சு. இப்போ பூ வைக்கிற அளவு அது ஹைட் ஆயிடுச்சு. இந்த செடி வளர்ந்ததுனால என்ன ஒண்ணு ஆச்சுன்னா, லெமன் வந்து ரொம்ப நாளாவே எனக்கு துளிரே வராம இருந்துச்சு. இப்போ செம்மையா துளிர் வருது. இதுவுமே அதுவா வந்தது தான். இது நான் விதைலாம் போடல. அதுவா வந்தது. எல்லாத்துலயுமே தக்காளி செடி இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. விதை போட்டதுலயும் வந்திருக்கு. அது இல்லாம எக்ஸ்ட்ராலாம் பிளான்ட் இருக்கு. ஒரு வேள நான் நர்சரியில வாங்குன மண்ணுல இருந்துச்சா என்னன்னு தெரியல. இது வந்து வெண்டைக்கா. இதுலயுமே நான் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த விதை இருக்கு. அதனால தான் அத நான் கிளறி விடுறேன். நாத்து வந்து கொஞ்சம் பெருசானா தான் தெரியும். இது வந்து கத்திரிக்காவா, இல்ல மிளகாவான்னு. அது வந்து மேலேயே இருந்துச்சு விதையெல்லாம். நான் தண்ணி மாரி தான் ஊத்தி விட்டுருந்தேன். அதனால நானு அதெல்லாம் அடியில போட்டுன்னு சொல்லி அந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாமே இருந்துச்சு. அதனால அதில நான் கொஞ்சம் இந்த மாரி கிளறி விட்டேன்னா, அது அடியில போயிரும்ல அதனால. இதில வந்து ஒரு செடி வாடிருச்சு ஏன்னு தெரியல. அத வந்து நானு பிடுங்கி போட்டுட்டேன். 4 செடி இருந்துச்சு. சரி இருக்கட்டும், எதுனா ஒண்ணு இப்படிதான் ஆகுன்ட்டு தான் நான் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒண்ணு அதுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ 3 பிளான்ட் தான் இருக்கு அதுல. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை கட்டிங்ஸ் போட்டிருந்தேன்ல, கடையில வாங்குனது தான். அதுவுமே சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு இப்போ. இன்னும் ஒரு 1 வீக்ல அத அறுவடை பண்ணிரலாம். இது வந்து கருப்பு துளசி இருக்கும்ல, அதுதான். அது ஒரு மேரேஜ்ல குடுத்தது. இது வந்து சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. இதுல நெறைய பிஞ்சு இப்போ வச்சிருக்கு. நான் வந்து இதுக்கு மண்புழு உரம் மட்டும் தான் குடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த சோயா இருக்குல்ல, அது குடுத்துருந்தேன். சூப்பரா காய் வச்சிருக்கு.